எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி சண்டே அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டில் என்னென்னலாம் செடி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கல வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேருன்னு நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் நான், எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அம்மாயி, ஃபஸ்ட்டு அக்கா, அண்ணன், நான் தான் கடைசி பொண்ணுங்க. நாங்கள் மொத்தம் 6 பேர். எங்கள் அக்கா, அண்ணன், நான் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா அவங்க ஊரில் இருக்காங்க, நான் இங்கே ஈரோட்டில் இருக்கேன். எங்கள் அண்ணன் தான் அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த செடிகள் எல்லாமே பராமரிக்கிறது, வளர்த்துறது எல்லாமே எங்கள் அண்ணன் தான். அவனுக்கு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். காரணம் அவன் அக்ரி ஃபீல்டில் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்குவான். இது மாதுளை மரங்க. அம்மா வீட்டு வாசல்லையே 3 மாதுளை மரம் இருக்குது. 3மே நாட்டு பழந்தாங்க. அது எங்களுக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே நிறைய காய்ச்சி கொடுத்துருச்சுங்க. போதுங்கிற அளவுக்கு இந்த மாதுளம்பழம் எங்களுக்கு பழங்களை கொடுத்துருச்சு. அது கட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போது நல்லா மழை பெஞ்சதும் கொழுன்னு வளர்ந்து நிற்குதுங்க. அதே போல் இந்த மாதுளை மரத்தை நாங்கள் வாங்கி வைக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலைங்க. எங்கள் அக்காவுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அதுக்காக மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாதுளம்பழம்னா சும்மா 1 கிலோ 2 கிலோ இல்லைங்க, ஒரு பாக்ஸ், ஒரு கேஸ் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாங்க. அப்போது எல்லோரும் சாப்பிட்டு அந்த விதையை, தொப்பையை அந்த இடத்துல போட்டோம். அதுலேருந்து தன்னால் வளர்ந்த மரம் தாங்க அது. அப்புறம் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் மரங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஏன்னா அதெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது, பராமரிப்பும் அதிகமாக இருக்க தேவையில்லை. அதனால் எங்கள் அண்ணன் மோஸ்ட்லி இந்த மாதிரி செடி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த செடி பாருங்கள், வருஷம் பூரா எங்கள் வீட்டில் பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குங்க. எப்பயுமே பூ பூத்த மணியே தாங்க அது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடி பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்பயுமே. இந்த செடியில் நாங்கள் பூ பறித்து வைக்கலாம்னு நினச்சா மட்டும் அது மட்டும் நடக்காதுங்க. ஏன்னா பூக்கள் செடியில் இருந்தால் தான் அழகுன்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணன். பூவை மட்டும் பறிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் அது 1-2 பூ தாங்க பறிக்கணும், வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பயந்தே பறிச்சிட்ருப்பாங்க. அப்புறம் இந்த கீரைகள்லாங்க தன்னால் முளைச்சது தான் எல்லாமே. இந்த மிளகு தக்காளி கீரை இல்லாமல் இருந்ததே இல்லைங்க எங்கள் வீட்டில். எப்பயுமே எங்கே பார்த்தாலும் வாசலில் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, எல்லா பக்கமும் அந்த கீரை தன்னால் முளைச்சிருக்குங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கலரே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இந்த குரோட்டன்ஸ் செடிகள் தாங்க எல்லாமே அதிகமாக வெளியில் வச்சுருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி செடிகள் தாங்க. ஏன்னா காரணம் இதுக்கு தண்ணி தேவையில்லைங்க அதிகமாக. அதனால் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி செடிகளை தான் அதிகமாக வாங்கி வச்சுருப்பான். இந்த செடியும் அப்படித்தாங்க ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குங்க. இதையே எங்கள் அண்ணன் வாரத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி விடுவோம். காஞ்ச இலைகள்லாம் வெட்டி விட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிற குப்பைகளை எடுக்கிறது, வைக்கிறது எல்லாமே எங்கள் அண்ணன் தான் பராமரிப்பாங்க. இது நித்திய கல்யாணி. இதெல்லாம் சும்மா தன்னால் வளர்ந்தது, பொடிங்கி எரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டேங்க சும்மா. ஆனால் அது வருஷம் பூரா பூ பூத்துக்கிட்டே இருக்குது. நல்லாவும் இருக்குங்க வீட்டுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு. இது எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு வெளி சைட்லேயும் இந்த 2 செடி தான் வச்சுருக்குறாங்க. அந்த மாதுளை மரம் உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடுச்சுங்க. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, கருவேப்பிலை மரங்க. எங்கள் அம்மா காட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே அந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து கருவேப்பிலை மரம் எங்கே கிடைச்சாலும் கொண்டு வைப்பாங்க, வீட்டில் நட்டு வைப்பாங்க. ஒரு 10-20 தடவைக்கு மேலே எங்கள் அம்மா நட்டு வச்சுருப்பாங்க. ஒன்று கூட முளைக்கவே இல்லை. ஆனால் பாருங்களேன், நாங்களாம் கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். ஒரு நாள் வீட்டில் போய் பார்க்குற தன்னால் ஒரு கருவேப்பிலை மரம் முளைச்சி பாதி தூரம் வளர்ந்துருச்சுங்க. அதை யாருமே கவனிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா நெடுன்னு ஹைட்டாக நல்லா வளர்ந்துருச்சுங்க கருவேப்பிலை. இப்போ எங்கள் வீட்டில் கருவேப்பிலைக்கு பஞ்சமே இல்லை. இதுலேயே தான் பொறிச்சு சமைக்கிறேங்க. அப்புறம் இது பசலைக்கீரைங்க. பசலைக்கீரையும் அப்படிதான் சின்ன செடியாக ஊனி வச்சோம். அது என்னடானா கொடி போல் ஃபுல்லாக பறந்து எல்லா செடிகளையும் ஆட்கொண்டிருக்குதுங்க.
காசரளி எல்லாத்தையும், கருவேப்பிலை மரம் எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்னு இருக்குதுங்க. அப்புறம் இதுதாங்க நம்ம ஃபேவரெட்டு கனகாம்பரம். இந்த கனகாம்பரத்தை பார்த்தா எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருதுங்க. என்ன தெரியுங்களா, 90s மெமரிஸ் தாங்க. இந்த கனகாம்பரத்து பெரிய கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த கனகாம்பரத்தை எங்கள் அம்மா பொறிச்சு நல்லா கட்டி வச்சுருப்பாங்க. நான் 2 ஜடைக்கும் ஆசை தீர வச்சுக்குவேங்க. கனகாம்பரம் சூப்பராக இருக்குங்க. அப்போல்லாம் ரெட்டை ஜடைக்கு இங்கேருந்து அந்த பக்கம் வரைக்கும் வச்சுருப்போம். கனகாம்பரம், இந்த டிசம்பர் பூ இதெல்லாம் அப்போ தாங்க ஆசையாக பொறிச்சு கட்டி அதையே ஜடையில் வச்சுக்குங்க. 2 பக்கமும் 2 செம்பருத்தி பூ வேறு வச்சுக்குவேங்க. எல்லாருமே ரெடியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 ஜடையிலையும் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ யாருங்க விரும்புகிறாங்க? நம்ம அந்த காலத்தில் 90ஸில் வச்ச மாதிரி பூக்களை இப்போ யாருமே விரும்புறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகமெல்லாம் வந்துடுச்சுங்க. இதுதாங்க எங்கள் அம்மா வீடு. வெளியில் மொத்தமும் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஃபுல்லாக குரோட்டன்ஸ் அந்த மாதிரி செடிகள் தாங்க. இதுகளுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லைங்க, பராமரிப்பும் அதிகமாக தேவையில்லை. அதுக்காக தாங்க இந்த மாதிரி செடிகளை நாங்கள் வீட்டில் வெளியில் நட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் முக்கால்வாசி தன்னால் அதுவாக முளைச்ச செடிகள் தாங்க. இந்த சுண்டைக்காய் எல்லாங்க ஒரு செடி வருது, அதில் நிறைய காய் கொடுக்குது. அப்புறம் திருப்பி அது இதானதுக்கப்புறமா மறுபடியும் தன்னால் வேறு செடி அதுவே வந்துடுதுங்க. இப்படி தாங்க இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.